Hello my dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance super spot. Dear students, நம்ம DMA இருந்து நிறைய notification release ஆயிருக்கு. இப்போ 28 August 2026ல இப்போ 3 o'clock நிறைய notification release பண்ணிருக்காங்க. First notification M Pharmacy professional rank list for eligible candidates release பண்ணிட்டாங்க. அதை பத்தின வீடியோ நான் இப்ப கிளியரா சொல்ல போறேன். அதுக்கப்புறம் addendum to the professional rank list for BSc nursing, B.Pharm, BASLP, BPO and allied and healthcare UG degree courses ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க பிபிபிஎஸ்சியோட அப்ளிகேஷன், அது ஓபன் ஆயிருச்சு. அதே மாதிரி போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸும் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. அதோட ப்ராஸ்பெக்டஸ் கீழே கொடுத்திருக்காங்க போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்க்கு. அதே போக ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த கிளிக் ஹியர் டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்னு போனீங்கன்னாவே போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் உங்களோட அப்ளிகேஷன் 28/8/2026 இருந்து 2/9/2026 வரைக்கும் தான். ஸோ 12/1 இன்னைக்கு 12/1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 5 PM வரைக்கும் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். இது நார்மலா எப்படி யூஜிக்கு அப்ளை பண்ணாங்களோ அதே மெத்தடு தான். அதைவே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது ரிலேட்டடா. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்ஸை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இதுல ரெண்டுமே கொடுத்திருக்காங்க, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸும் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்ஸும். ஸோ நீங்க ரெண்டுமே அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்ஸுக்கும் என்ன சொல்லிருக்காங்க, ஒரே டேட் தான், 28 August 2026 12 PM இருந்து 2 September 2026 5 PM வரைக்கும் அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம எம் பார்மசிக்கு ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து 68.40 ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்து ரேஷ்மா இருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 65.52 ஸ்ரீ பிரியதர்ஷினி பிசி கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா நான் ஒரு எக்ஸல் சீட்டை ஈஸியா கம்பேர் பண்றதுக்காக போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு எம் பார்மசி ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம் பார்மசில பாத்தீங்கன்னா டோட்டலா 1371 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து டாப் மேக்ஸிமம் டோட்டல் மார்க்கா 68.40 இருக்காங்க. அவங்க தான் வந்து ரேஷ்மா எஸ் 68.40. அதே போக மினிமம் மார்க்கா 16.56 இருக்காங்க. ஸோ பிசில பாத்தீங்கன்னா டோட்டலா 599 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல 65.52 இஸ் த மேக்ஸிமம் மார்க், 18 வந்து மினிமம் மார்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 59 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. 56.88 23.04 ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து 437 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. 58.60 16.56 செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓசி வந்து டோட்டல் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 59.76 மேக்ஸிமம் மார்க்காவும் 24.48 மினிமம் மார்க்காவும் 6th பிளேஸ்ல இருக்காங்க. எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா 206 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளா இருக்காங்க. மேக்ஸிமமா 68.40வும் மினிமமா 17.28 தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எஸ்சிஏ எடுத்துட்டீங்கன்னா 33 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. 46.08 மேக்ஸிமமாவும் 22.32 மினிமமாவும் 5th பிளேஸ்ல இருக்காங்க. எஸ்டி எடுத்துட்டீங்கன்னா 7 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. 39 மார்க்கா மேக்ஸிமமாவும் 28 மார்க் 0.80 மினிமமாவும் 7 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 39 to 28. ஸோ இந்த கட் ஆஃப்லயே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதிகமா. ஓகே, இவங்கள பாருங்க 46ல இருந்து 22 வரைக்கும் எஸ்சிஏ, எஸ்டில வந்து 68ல இருந்து இருக்காங்க 0.40 இருந்து. ஸோ
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே எந்தெந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு எம்ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா பிபிபிஎஸ்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட், பிபிபிஎஸ்சி, போஸ்ட் டிப்ளமோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமே வந்து இந்த ப்ராஸ்பெக்ட் பத்தி நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் சேனலையோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்படி சடனா வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸ்ல எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சிக்ஸ்த் பிளேஸ்ல ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செவன்த் பிளேஸ்ல வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதுல எலிஜிபிளான எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.